ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன அறுவடை பற்றி பார்க்க போகிறோம். மஞ்சள் கிழங்கு அறுவடைக்கு தயாராகிடுச்சு. கிளைகள் எல்லாம் படுத்துருச்சு, காஞ்சிருச்சு. அதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா 2 பங்கு தோட்டத்து மண், 2 பங்கு மாட்டு எரு, 1 பங்கு ஆற்று மணல். கொக்கோபிட் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கலாம். இதுக்கு ஃபெர்டிலைசர்லாம் தெளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பூச்சி தொல்லையும் இருக்காது. வாரத்துக்கு 2 முறை எரு கொடுத்தா போதும். ஒரு கைப்பிடி எரு கொடுத்தா போதும். நமக்கு 1.25 கிலோ கிழங்கு கிடச்சிருக்கு. கிழங்கு நல்லா திரச்சியாக இருக்குது. கூடுமான வரைக்கும் நம்ம கடையில் வாங்குறத தவிர்க்கலாம். மஞ்சத்தூள் வாங்க வேண்டாம். மஞ்சள் வாங்கி கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூளில் கலர் கலக்கிறாங்க. புதினா நம்ம 3 பேக்கில் வச்சுருக்கோம். 2 சின்ன பேகு, ஒரு பெரிய பேகு. இப்போ சின்ன பேக்கில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாரம் நான் ஒரு கரைசல் தயாரித்தேன். 1 கிலோ பூசணிக்காய், மஞ்சள் பூசணி, 1/2 கிலோ பழுத்த வாழைப்பழம், 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு கண்டெய்னரில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். 26 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை குலுக்கிட்டு வரலாம். 10 நாளில் எடுத்து நம்ம 1 லிட்டர் தண்ணியில் 50 மில்லி எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த ஃபெர்டிலைசர் தெளித்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேஸ்ட்டு பூசணிக்காய், வாழைப்பழம் இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல கரைசலாக தான் இருக்குது. இது பெரிய பேக்கில் இருக்கிறது நம்ம அடுத்த வாரம் அறுவடை பண்ணிக்கலாம். கேப்சிகம் பழுத்துருச்சு. சின்ன செடி தான். சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கோம். ஒரு 4 காய் கிடச்சிது நமக்கு. நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. சின்ன சின்ன காய்ங்க நிறைய இருக்குது. பெரிய பக்கெட்டில் வச்சுருந்தா இன்னும் நம்மளுக்கு நிறைய அறுவடை கிடச்சிருக்கும். நான் சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். புடலங்காய் 2 கொடி இருந்தது. 2மே வாடி போயிட்டு வருது. ஒரு 4 காய் இருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பிஞ்சு இருக்குது, இருந்தாலுமே கொடி வாடிட்டு வருது. இதுக்கு கொஞ்சம் உரம் கொடுக்கணும். கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்தா திருப்பியும் இலையெல்லாம் திருப்பியும் துளிர்க்க ஆரம்பிச்சிரும். ஒரு காய் விதைக்கி விட்டுட்டோம். 4 காய் இருக்கிற அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இதுக்கும் அந்த பூசணி கரைசல் ஸ்ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிஞ்சுங்கள்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2 கொடி விதைச்சிருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி விளைஞ்சி வருதுன்னு. இலையெல்லாம் மஞ்சள் ஆகிட்டு வருது. கொஞ்சம் பூச்சி தொல்லையும் இருக்குது. கொஞ்சம் வேப்பெண்ணெய் கரைசல் ஸ்ப்ரே பண்ணணும். அடுத்து பீர்க்கங்காய். இது இப்போ போட்ட கொடிங்க. அதுக்குள்ளே நம்ம கொடியை பந்தலை எட்டுறதுக்குள்ளே காய்ச்சிருச்சு. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இல்லாட்டி பிஞ்சிலே எடுத்துருக்கணும். பந்தலை தொடுறதுக்கு முன்னாடி அது காய் பிஞ்சு பிடிச்சதுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இல்லாட்டி காய் நிறைய கிடைக்காது. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதுக்குள்ளே 2 காய் வந்துருச்சு. நீட்டை பொடலைன்னு தான் கொடுத்தாங்க விதை. குட்டை பொடலையாக தான் வந்திருக்கு. குட்டை பிற்கவனாக தான் வந்திருக்கு. 2 காய் இருக்குது. எடுத்துக்குவோம் நம்ம. போன தடவையும் குட்டை பீர்க்கன்னு தான் போட்டேன். இந்த தடவையும் குட்டை பீர்க்கன்னு ஆயிடுச்சு. இதுக்கு தொடர்ந்துமே நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு வர்றேன். கொஞ்சம் பூச்சி தொல்லை ஆரம்பத்திலே இருந்ததுனால.
காய் பிஞ்சாக தான் இருக்குது, பிஞ்சு எடுத்துருவோம் நம்ம. அவ்வளோதாங்க இந்த வாரத்தை அறுவடை. புதினா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு நமக்கு. கொஞ்சம் அவரைக்காய், வெண்டைக்காய், கேப்சிகம், புடலங்காய், பீர்க்கங்காய். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.